அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் புதிய காட்டுத்தீ வேகமாக பரவத் தொடங்கியுள்ளது. இதையடுத்து 50,000க்கும் மேற்பட்டோர் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீ 900 ஏக்கருக்கும் மேல் பரவியிருப்பதாக கலிபோர்னியா தீயணைப்புத்துறையின் அதிகாரப்பூர்வ தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சலிஸ் நகரின் வடமேற்கில் 45 கிலோமீட்டர் தொலைவில் புதன்கிழமை காலையன்று கேசேரி அருகில் ஹியூஸ் காட்டுத்தீ பரவத் தொடங்கியது. மலைப்பாங்கான இந்த பகுதி பல்வேறு குடியிருப்புகள் மற்றும் பள்ளிகளுக்கு எல்லையாக உள்ளது. காற்று மற்றும் வறண்ட புற்கள் காரணமாக இந்த காட்டுத்தீ இதுவரை 9,200 ஏக்கருக்கும் அதிகமான பகுதிகளில் பரவியுள்ளது. வீடுகள், வணிக வளாகங்கள் போன்றவை ஹியூஸ் தீயால் பாதிக்கப்படவில்லை என்றும் இந்த காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இம்மாதத்தின் தொடக்கத்தில் லாஸ் ஏஞ்சலிஸில் ஏற்பட்ட பாலசேட்ஸ் மற்றும் ஈட்டன் ஆகிய காட்டுத்தீ பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. தற்போது வரை அவை முழுமையாக கட்டுப்படுத்தப்படாமல் உள்ளன. இந்த இரு காட்டுத்தீக்கும் வடக்கு பகுதியில்தான் ஹியூஸ் காட்டுத்தீ தற்போது பரவி வருகிறது. புதிய காட்டுத்தீ காரணமாக லாஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் வானம் ஆரஞ்சு நிறத்தில் காட்சியளிப்பதை இந்த காணொலியில் நம்மால் பார்க்க முடிகிறது. கருமேகங்கள் சூழ்ந்தது போல் காட்டுத்தீயின் புகை சூழ்ந்திருப்பதை இந்த காணொலியில் காண முடிகிறது. பலத்த காற்று மற்றும் உலர்ந்த குறைந்த ஈரப்பதம் காரணமாக தீ மேலும் பரவக்கூடும் என்பதால் இந்த பகுதியில் மீண்டும் சிவப்பு கொடி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் 32 முதல் 48 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. எனினும் இது எப்போது வேண்டுமானாலும் அதிகரிக்கக்கூடும். அவ்வாறு அதிகரித்தால் காட்டுத்தீ பரவுவதோடு அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதையும் சிக்கலாக்கும். கட்டாயமாக வெளியேற வேண்டும் என்று 31,000 பேருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 23,000 பேர் வெளியேற வேண்டியிருக்கும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக லாஸ் ஏஞ்சலிஸ் ஷெரிஃப் லூனா தெரிவித்துள்ளார். தீ தொடர்ந்து எரிந்து வந்தாலும் அதனை கட்டுப்படுத்த முடியும் என லாஸ் ஏஞ்சலிஸ் கவுண்டி தீயணைப்புத்துறை தலைவர் ஆந்தனி மெரோனி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். We have over 4,000 firefighting personnel assigned to the incident, and we had a very robust ground and air response to the incident that you see behind me. காட்டுத்தீ தொடர்பாக கலிபோர்னியா மாகாண தீயணைப்புத் துறையில் பணியாற்றி வரும் ஹெட் ஃபிளெச்சர் பிபிசியிடம் பேசுகையில், இம்மாதத்தின் தொடக்கத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீக்கும் ஹியூஸ் காட்டுத்தீக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த முறை போன்று இம்முறை காற்று பலமாக வீசவில்லை என தெரிவித்த அவர், காட்டுத்தீயை கட்டுப்படுத்த ஏராளமானோர் பணியாற்றி வருவதாகவும் கூறினார். மேலும் காஸ்டியாக் ஏரியை நோக்கி காட்டுத்தீ பரவும் வகையில் காற்று வீசுவதாகவும் 20,000 மக்கள் வசிக்கும் காஸ்டியாக் பகுதிக்கு காட்டுத்தீ பரவாமல் கட்டுப்படுத்தும் தடுப்பாக இந்த ஏரி இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரம் ஏரியை கடந்து ஹியூஸ் காட்டுத்தீ பரவினால் சூழல் மாறக்கூடும் என்றும் ஃபிளெச்சர் கூறுகிறார். கலிபோர்னியாவில் ஜனவரி 7ஆம் தேதி முதல் காட்டுத்தீ ஏற்பட்டது. அடுத்தடுத்து 5க்கும் மேற்பட்ட காட்டுத்தீ பரவத் தொடங்கியது. இவற்றில் பெரும்பாலானவை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மிகப்பெரிய காட்டுத்தீயான பாலசேட்ஸ் 70% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீ சம்பவங்களால் 28 பேர் உயிரிழந்ததாக கலிபோர்னியா தீயணைப்புத்துறை கூறுகிறது.